கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, கடன் மூலமாக தற்கொலை பண்ணியிருக்காங்க. மாதிரி நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம். இது வருமானம் இல்லை, பணம் இல்லைன்றது இல்லை. சம்பாதிக்கிறாங்க, கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, வருமானம் இருக்குது. ஆனால் கூட கஷ்டத்திலே இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு எத்தனையோ காரணம் நானே பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து இந்த கஷ்டத்தில் அனுபவத்தில் நீங்கள் வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு ஆவியானவர் காரியங்கள் அப்படி சொல்கிறாரு. பாருங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரம் 47 வசனம். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்கள் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. இது யோசேப்பு பற்றி நம்ம பார்க்குறோம். யோசேப்பு நல்ல கேரக்டரு, எவ்வளோ காரியம் யோசேப்பு கற்றுக்குறோம். இன்றைக்கி பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன விஷயம்னாக்கா, யோசேப்பு செய்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் அவன் எகிப்துக்கு போய் பார்வோன்கிட்ட போயிட்டு பார்வனுடைய அடியில் எல்லா காரியம் செய்யும்போது, எல்லாம் பார்த்துக்கப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா பயங்கரமாக அவன் கண்ட கனவுப்படி 7 வருஷம் நல்லா விளையும், அப்புறம் 7 வருஷம் பயங்கர பஞ்சம் வரும், அதில் நீங்கள் சமாளிக்கணும்னு சொல்லி சொன்னதும் பார்வன் சொல்கிறேன், ஏன்பா நீ என்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுறேன், முன்னால் தான் அது முடியும், நீ எப்படி சமாளிக்க நீயே பார்த்துக்கொண்டார் பார்வன். உடனே அவர் பிளான் பண்ணி என்னன்னா 7 வருஷம் நல்லா விளைய போகுது, அதுக்கப்புறம் 7 வருஷம் அது பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பிளான் போட்டு இந்த விளையிற நாட்களில் 7 வருஷமும் கொஞ்சம் சேவ் பண்ணணும், அது கொஞ்சம் என்ன பண்ணணும், மீதம் எடுக்கணும். இது என்ன பண்ணாருன்னா இதை பிளான் போட்டார். யார்? யோசேப்பு பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் ராஜா பார்வன் கண்ட கனவுப்படி விளைஞ்சினே இருக்குது, நல்லா விளையுது. அது எடுத்து 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 எல்லாவற்றையும் எடுத்து பெரிய பெரிய குடவுன்கெல்லாம் கட்டி மூட்டைங்க கட்டி எடுத்து வைக்கிறாங்க. இடம் பத்தாத அளவுக்கு என்ன நடந்ததுனாக்கா நிறைய விளைஞ்சிது. விளைஞ்சதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்ச பிறகு அதுக்கப்புறமா யோசித்தார், இந்த சேர்த்து வச்சாதான் என்ன நடக்கும், கண்டிப்பாக இந்த வருங்காலத்தில் உள்ள பஞ்சத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவர் செய்தார். யார்? யோசேப்பு. அப்போது எப்படி பிளான் போட்டு செய்தார்னா பாருங்கள், இந்த ஆதியாகமம் 41 48 7 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்துக்கு தானியங்களை கட்டி வைத்தாங்க. எங்கெங்கே விளையுது அல்லது குழந்தை மொத்தம் என்ன பண்ணுறான், கட்டி வைக்கிறான். அடுத்தது 49 இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காதாய் இருந்தது. நல்லா சேர்த்து வச்சிட்டான். வருதான வருஷம் இப்படி போட்டோம்னா மொத்தம் சேர்த்து அவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்கும். அவன் பிளான் போட்டு அந்த 7 வருஷம் விளைஞ்சதெல்லாம் நல்லா குடவுன்லாம் கட்டி எல்லாம் செய்து மட்டும் இல்லாத ஜனங்கிட்ட கூட என்ன பண்ணான். அதுக்கப்புறம் 7 வருஷம் என்ன பண்ணால் அது சேர்த்து விட்டு ஜனங்களுக்கு என்ன படிச்சு பஞ்சம் பயங்கரமான பஞ்சம். அப்போ என்ன பண்ணனா விற்று ஜனங்களுக்கு அதை விற்று அந்த கொண்டாந்து பார்வனுக்கு சேர்த்துட்டான். அந்த பணத்தை கொண்டாந்து பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பிரச்சனை இல்லாத நம்ம வாழணும்னா இது வேதத்திலிருந்து யோசேப்பு மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னன்னா, நமக்கு வருமானம் வருது, விளைச்சல் வரலாம், சிலருக்கு பென்ஷன் வரலாம், சிலருக்கு சம்பளம் வரலாம். வர்ற மாதிரியே செலவு பண்ணோன்னு வச்சுங்க, ஒரு 10 பைசா மீறாது. அப்போ இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு கஷ்டம், திடீர்னு கொரோனா சொல்லிட்டா கொரோனா வந்தப்போ எவ்வளோ பேர் ஒன்றுமே இல்லாத, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத, சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வெஹிக்கிள் இல்லாத நடந்தே போனாங்க. ரயில் ரோடு மேலே போனாங்க, ரோட்டில் போய் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. சொந்த ஊருக்கு போனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பழிச்சிக்கலான்னு போனாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, சம்பாதிக்கும் போது அவங்க கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கல, மீத்து வைக்கல. அதனால் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுன்னா யோசேப்பை போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, இந்த ஃபைனான்ஷியலாக ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு செய்யணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. எப்படி செய்யலான்னு சொன்னால், வருகிற வருமானத்தில் என்ன பண்ணணும், யோசேப்பை போல் ஒரு 1000 ரூபாய் வருமானம்னா அதில் ஒரு 200 ரூபானா எடுத்து வைக்கணும். இதுக்கு செய்யணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா
கணவன் சம்பாதிக்குது கணவனுக்கு, மனைவி சம்பாதிக்குது மனைவிக்கு. கணவன் பக்கம் யாருன்னா வந்தால் அவங்களுக்கு உதவி தருது, மனைவி பக்கம் யாருன்னா வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கொடுங்க வானான்னு சொல்ல, ஒரு குடும்பம்னா ரெண்டும் ஒன்றா சேர்த்து அதில் என்ன பண்ணோம், கத்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்துட்டு வச்சு நம்ம என்ன பண்ணோம், அதில் ஒரு சேவிங் பண்ணணும். சேவிங் பண்ணால் திடீர்னு கஷ்டம், பஞ்சம், ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ வருது. அதுக்கெல்லாம் யாரை போய் கையேந்த முடியுமா? நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ வருமானம் வந்து இதில் சேமிக்காத ஒரு காரணத்தினால சிலர் என்ன பண்ணுவாங்க, வர்ற சம்பளம் வர்ற மாதிரி செலவு பண்ணுறாங்க மாதமெல்லாம். அந்த மாதிரி செய்த எவ்வளோனா செலவாயிடும். சரி, இது வாங்குறது அது வாங்குறது ஏன்னா எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால் சேவிங் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். சொன்னால் இந்த மாதிரி 20% வச்சிடணும். கணவனில் ஒரு 20%, மனைவி பிள்ளைங்க சம்பாதிக்க எடுத்து வச்சோமா கண்டிப்பாக மற்றவங்களை போய் கையேந்த வேண்டிய வேலையே இல்லை. இதை நம்ம செய்யணும்னு கத்தர் விரும்புகிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு அமௌண்ட் சேமித்து வைக்கணும். அப்படி சேமித்து வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற பணத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்ததான் கையில் செலவு பண்ணே இருப்பாங்க சிலர். வருது சம்பளம் வாங்கி கொஞ்ச நேரத்தெல்லாம் அந்த கொஞ்ச நாள்லாம் மொத்தம் அதை இதை வாங்கி சாப்பிட்டு அதை இது வாங்கி மொத்தம் காலி பண்ணிடுவாங்க. மாதம் கடைசியில் ஒரே டிமாண்ட் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த பணத்தை சேவ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. ஒரு 20%னால் கண்டிப்பாக சேமித்து வைக்கணும். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு மாதம் வைக்கிறேன், அடுத்த மாதம் முடியாது, ரொம்ப செலவு, அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் செலவு, அப்படி யோசிக்கக்கூடாது. அதை தொடங்கினா ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமித்தா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட் வரும். அப்போ நம்ம போய் இன்னொருத்தர் கையேந்த வேண்டியதில்லை. நம்ம யாருன்னா முடியாதுன்னு நம்மளே கொடுக்குற மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நான் தேவைக்கு வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். வர்ற வருமானத்துக்கு விட அதிகமாக செலவு பண்ணால் பஞ்சம், வறுமை, கஷ்டம் வரதான் செய்யும். அவங்க வீட்டில் பீரோ வாங்கிட்டாங்களே, அவங்க வீட்டில் பெரிய கார் வாங்கிட்டாங்களே, பெரிய வீடு வாங்கிட்டாங்க, நீங்களும் வாங்கணுமா சொல்கிற மனைவி கூட இருக்கிறாங்க. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருள் ஈவு. அந்த மாதிரி யோசிக்காத, நம்மளுக்கு இருக்குது போதும்னு நினச்சி அதை சேமித்து வைக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ தேவைக்கு மிஞ்சி செலவு செய்யக்கூடாது. தேவைக்கு மிஞ்சி செலவு செய்தால் வறுமை தான் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, சில இந்த கிரெடிட் கார்டு வச்சு என்ன பண்ணுறாங்க மொத்தம். அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியல, அதை கட்ட முடியல, இந்த இஎம்ஐ கட்ட முடியல, அதை கட்ட முடியலன்ற அளவுக்கு வந்துடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க கையேந்திர மாதிரி கர்த்தர் விட மாட்டார். அப்போது ஒரு ஊழியத்துக்கு ஒரு 10% கொடுக்கலாம், ஏழைகளுக்கு ஒரு 10% கொடுக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த எண்ணம் வேணும். ஒருத்தர் கேள்விப்பட்டேன், பையன் நல்லா சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்ண முடியல. இப்போ என்னான்னு கேட்டாக்கா, அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கே பத்தமானது, அவன் எல்லாம் காலி பண்ணிட்டு எங்களை கேட்குறான், நாங்கள் வாங்கி போட்டால் சாப்பிட்றான். ஒரு 10 பைசா அவன் கையில் கிடையாது. என்ன செலவு பண்ணுறான்னு தெரில. இப்போ கல்யாணம் வயசாகிடுச்சு, ஒரு கல்யாணம் பண்ணால் பணம் இல்லை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் இன்னொரு தாயார் என்ன பண்ணால், ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப படிப்பு இல்லை. ஆனால் ஒரு ஊருக்கு வந்த பிறகு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து அதை சேர்த்து வச்சு ஒரு லேண்ட் வாங்கினான். அந்த லேண்ட் வாங்கின பிறகு கொஞ்ச நாள் போனாக்கா, கொஞ்சம் வருஷமாக ஒரு 4 மாதங்கள் போனால் நல்ல விலைக்கு போயிடுச்சு. அதை விற்றுட்டு இன்னொரு லேண்ட் வாங்கினான். அப்புறமா அது இன்னும் கொஞ்சம் நல்ல விலைக்கு அதை விற்றுட்டு இன்னொரு அப்படி விற்று இன்னைக்கு கோட்டீஸ்வரர் மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. ஒன்றுமே வருமானம் இல்லாத ஞானமாக நடந்து கொள்ளணும். இப்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த விளைச்சலும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வைக்கலாம். வருமானத்துலையும் எடுத்து வைக்கலாம். மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மற்றவங்க கையேந்திர மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ பஞ்சம் இது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதன் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம மணி மேனேஜ்மெண்ட் நம்ம செய்யணும். அப்போது இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. செய்வீங்களா? ஏன் உங்களுக்கு என்ன வச்சுன்னு யோசிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்து இன்னொரு காரியம் பண்ணுறாங்க. என்னென்னா, இவங்ககிட்ட இருந்து ஏதோ கொஞ்சம் கடன் கொடுத்தா பரவாயில்ல, கடன் கொடுக்கணும்னு கர்த்தர் வசனம் சொல்லுது. இவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கி கடன் கொடுக்குறது, வட்டிக்கு வாங்கி கடன் கொடுக்குறது. அவங்க கட்டவும் மாட்டாங்க, கை தட்டி போயினே இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னா, எப்போ நாங்கள் கட்டிடுறோங்க, கண்டிப்பாக கட்டிடுறோம், நீங்கள் உங்கள் நகையை வச்சு கொடுங்க. நகையை அடமானம் போட்டு கொடுக்குற ஆளுங்களுங்கிறாங்க. அவங்க வட்டியும் கட்டுறதில்ல, அசுரம் கட்டுறது. நேற்று தான் ஒருத்தருப்பா ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு,
அம்மா இந்த மாதிரி கொடுத்துட்டேன், பிள்ளைங்க படிப்புக்குன்னு கேட்டாங்க கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாத கொடுத்துட்டேன். இப்போ ஃபோன் பண்ணால் பொண்ணாக ஹஸ்பண்டாக எடுக்குதில்ல, ஒய்ஃபாக எடுக்குதில்ல. நான் எங்கே போய் சொல்லுவேன்? எனக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது, கட்ட என்னால் முடியல. ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே. இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதனால் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் கடன் வாங்கி கொடுக்குறது, கணவருக்கு தெரியாது கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்துட்டு மாட்டிக்கின்னு கஷ்டப்படக்கூடாது. இன்னொரு காரியம் கூட அதுனாக்கா சிலர் அந்த மாதிரி செய்கிறாங்க. மாதிரி கொடுத்துட்டு இந்த இது பாண்டில் கழுத்து போடுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கட்டிடுறேன். இது யாருன்னா வேலை செய்கிறவங்க போட சொல்கிறாங்க. மாதம் மாதம் நான் கட்டிடுறேன்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் அது மாதமாக கழுத்து போட்டாங்க. மாதம் கட்டவே இல்லை, கட்டாதே விட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவும் ரிட்டையர்ட் ஆகி அந்த அம்மாவுக்கு பென்ஷன் வந்தால் பென்ஷனில் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ துக்கமான ஒரு காரியம் இல்லை. ஞானம் இல்லை, அப்படி நடந்துக்கூடாது. நீ கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் இவங்ககிட்ட போய் கையேந்துற மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால் இதெல்லாம் நம்ம ஞானமாக நடந்துக்கிறோன்னு விரும்புகிறார். இது நம்ம யோசேப்புக்கிட்ட கற்றுக்கிறோம். யோசேப்பு அப்படி சேர்த்து மீத்து வச்சதுனால பஞ்சம் வந்தப்போ ஜனங்கிட்ட என்ன பண்ணார்? இல்லை என்ன பண்ணுறதுன்னா, இல்லைன்னா துட்டு வாங்கி பார்வன்கிட்ட கொடுத்துட்டு அப்போ அதுக்கு தானியம் கொடுக்குறது. பாரு, இவங்கக்கிட்ட தான் தானியம் இருந்துச்சு, கானானில் கூட தானியம் இல்லை. பஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி சூழ்நிலை இருந்த போதிலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேமித்து வைத்ததுனால ஆசீர்வாதமாக பலருக்கு, பல தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தினார். அதனால் இது என்னத்து எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், இது செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது ஆசை வந்தது செய்யணும். இந்த வருஷம் சேர்த்து அப்போ காலி பண்ணக்கூடாது. இது கர்த்தர் நம்ம செய்யும்போது அற்புதம் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. இது ஆலோசனை எடுத்துக்கொண்டு கடைப்பிடிங்க. கர்த்தர் செய்வாங்க. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதானா அருமையான பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வருமானம் வந்தோம். ஆண்டவரே, கடங்காரம் இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு கையேந்தக்கூடாது. இந்த மாதிரி நிலைமை இது கேட்குற ஒருத்தர் கூட வரக்கூடாதப்பா. எல்லோரும் இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து வருகிற வருமானத்தில் ஆண்டவரே 20% எடுத்து சேமித்து வைக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சேமித்து வைக்கும்போது அவங்களுக்கு அவசரமான ஆபத்து வரும்போது, தேவை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அவளுக்காக பயன்படுத்த முடியும்ப்பா. ஆண்டவர் ஞானமாய் பணம் செலவு பண்ணுறது, ஞானமாய் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. கிரெடிட் கார்டு வாங்குறது, அதை இதை வாங்குறது, அது கட்ட முடியாது போகிறது, வட்டி கட்ட முடியல, அசல் கட்ட முடியல, அந்த நிலைமை இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவர் ஞானமாக நடந்து கொள்ள ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்த வருமானத்தை நல்ல விதமாக செலவு பண்ண நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கத்தாவே, கையின் பிரயாசங்களை வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இருக்கிற தேவனப்பா. வருமானத்தில் எடுத்து ஆண்டவரே காணிக்கை கொடுத்துட்டு நம்ம கருத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள் நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்கப்பா. கையின் பிரயாசங்கள் வருமானம் நீங்கள் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்த பொழுது ஆண்டவரே மசத்திலே 5000 கத்தாவே, ஆண்டவர் புருஷர்கள் கத்தாவே, எவ்வளோ ஸ்திரீகள் பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டாங்கப்பா. சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு துண்டு கூட கீழே விடக்கூடாது, எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னீங்கப்பா. ஒழுங்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அப்போது அது மாதிரி செய்த போது ஒரு 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்கப்பா. அப்படி நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. எல்லா வருமானத்தில் மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. ஒருவரும் கடங்காரமாய் கஷ்டமாக இவங்க கேட்கலாம், அவங்க அந்த மாதிரி நிலைமைக்கு வராதபடியும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். அற்புதம் செய்து பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.